உள்ளக விசாரணையை ஊக்குவிக்கும் அமெரிக்க தீர்மானத்தின் மீது இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன? இதுவரைக்கும் வெளிப்படையா இந்திய தரப்பிலிருந்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படல. இந்த தீர்மானம் பற்றி வெவ்வேறு கூட்டங்கள் அமெரிக்காவால் நடத்தப்பட்டது. ஏன்னா இதை ஒருமனதாக நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இலங்கையை தொடர்ந்து ஆதரித்து வந்திருக்கக்கூடிய நாடுகள் சைனா, ரஷ்யா, கியூபா உள்ளிட்ட நாடுகள் இந்த தீர்மானம் இலங்கையை வரவேற்கும் வகையில இருக்கணும் அப்படின்னு தங்களுடைய பார்வைகளை வெளிப்படுத்தினாங்க. ஆனா இந்த இன்ஃபார்மல் கூட்டங்கள்ல கூட இந்தியா எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. 30ஆம் தேதி இந்த தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதுதான் இந்தியா என்ன தன்னுடைய நிலைப்பாடாக வைக்கிறது அப்படிங்கிறது தெரிய வரும். இங்க பேசி பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் பல்வேறு தீர்மானங்கள் இலங்கை பற்றி நிறைவேறி இருக்கிறது, பல்வேறு இன்ஃபார்மல் கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. எந்த கட்டத்திலையும் இந்தியா தீர்மானம் வருவதற்கு முன்பாக தன்னுடைய பார்வையை மற்ற நாடுகள் போல வெளிப்படுத்தியது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம விசாரிக்கும் பொழுது இந்தியாவுக்கு இப்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு இறுதி வரைவில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றே தெரிகிறது. இலங்கைக்குமே பிரச்சனை இல்லை, இலங்கையும் கூட இந்த ஒரு தீர்மானத்தை வரவேற்கும் என்று தெரிகிறது. ஏகமனதாக இந்த தீர்மானம் 30ஆம் தேதி நிறைவேறும் வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றன. ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் ஜெனீவாவிலிருந்து ஹரிஹரன்.